முக்கியமான ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, தைப்பூசம் 48 நாள் விரதம் இருங்கன்னு சொல்லி நான் சொல்றப்போ, எனக்கு இதுக்கு முன்னாடில தைப்பூசம்னா முருகர் கோயில்ல கூட்டமா இருப்பாங்க. முருகருக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச தைப்பூசம். இந்த முருகர் பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம், முருகர் யுகம் ஆரம்பிச்சதுக்கப்புறம், முருகர் புகழ் பாடுனதுக்கப்புறம் தைப்பூசம் விரதம் இருன்னு சொல்லுங்கன்னு சொன்னது தியானத்துல தான். அப்ப அதுக்குண்டான நாளையும் முருக பக்தர் மூலியமா கோயில் எனக்கு சொல்ல வைக்கிறாரு. டிசம்பர் 25 தொடங்கி 12 வரைக்கும் இருங்க அப்படின்றப்போ, அது ஒரு பெரிய கேள்வியா வருது. 11ஆம் தேதி தைப்பூசம். ஏன் இப்ப 12ஆம் தேதி நீங்க சொன்னீங்க அப்படின்றப்போ, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். திரும்பவும் சொல்லிடுறேன். 11ஆம் தேதி மாலை தான் பௌர்ணமி நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரமும் அப்பதான் தொடங்குது. 11ஆம் தேதி மாலை தொடங்கி 12ஆம் தேதி நைட் வரைக்கும் இருக்கு பௌர்ணமி. அதனால இன்னைக்கு நீங்க முடிச்சீங்கன்னா கூட அது ஒரு குறையாவே இருக்கும். நீங்க ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லா செஞ்சாதான் அது ஒரு பரிபூர்ணமான நேரம். அது எந்த விரதமா இருந்தாலும் சரி, எந்த வழிபாடு இருந்தாலும் சரி, பரிபூர்ணமா செய்யுங்க. அதே சமயத்தில் கடின பக்தியோட செய்யாதீங்க. எளிய பக்தியில செய்யுங்க. இறைவன் எதிர்பார்க்கறது எளிய பக்தி மட்டும்தான். நீங்க உங்களை வருத்திக்கிறதுல உங்களோட கர்ம வினை குறைத்துக்கு உண்டான பரிகாரம் தவிர, இது நீங்க பண்ணீங்கன்னா இறைவன் உங்களை பார்ப்பாரு கிடையாது. உங்களோட ஆத்மார்த்தமான எளிய பக்தியே போதும். அப்ப இதுக்கு விளக்கம் சொல்றேன். 12ஆம் தேதி இருங்க, ஒரு நாள் இருங்க, தள்ளி கூட இருங்க, தப்பு கிடையாது. 48 நாள் 2 நாள் கூட தள்ளி இருங்க. 40 நாள் அசைவம் சாப்பிடாம இருந்துட்டு விரதம் முடிஞ்ச அடுத்த நாள் ஃபுல் கட்ட போகாதீங்க. டக்குன்னு சில பேர்லாம் இப்ப நான் சமீபமா கூட சபரிமலைக்கு போனவங்களை கூட பார்த்தேன். நான் சொன்னேன், ஐயா நீங்க 48 நாள் இருந்தீங்க இல்ல, மலைக்கு போயிட்டு வந்துட்டீங்க. ஒரு 3 நாளாவது இந்த இயற்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த 3 நாளாவது இயற்கை உங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் மாற்றி தரும். உடனே நீங்க அசைவமோ இல்லை வேற ஏதோ நீங்க விஷயம் செய்யறப்போ அது நீங்க அனுபவிக்கிறதான சக்தி உங்களுக்கு கொடுக்காம போயிடும். இப்போ அசைவம் கெட்டது நான் சொல்ல வரலைங்கம்மா. 48 நாள் இருங்க. நீங்க முருக பக்தர்கள் யாரையுமே நான் அசைவம் சாப்பிடாம இருங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. உணவுன்றது அவரவர் விருப்பம் தான். ஆனா முருகனுக்குன்னு விரதம் இருந்தீங்கன்னா அந்த விரதத்துல உண்மையா இருங்க. ஒரு நாள் விரதம் இருந்தா கூட அந்த ஒரு நாள் முருகனை நினைங்க. 10 நிமிஷம் கோயிலுக்கு போன கூட அது 10 நிமிஷம் போனை எதுவும் எடுக்க முருகனை மட்டும் நினைச்சிட்டு வாங்க. 2 மணி நேரம் நீங்க கோயில் இருக்கீங்கன்னா 2 மணி நேரம் முருகன் நினைங்க. தினமும் முருகா நினைக்கிறது அது ஒரு வரம். ஆனா எப்பெல்லாம் நீங்க பக்தியா இருக்கீங்களோ, எப்பெல்லாம் விரதமா இருக்கீங்களோ அந்த விரத நேரத்துல மட்டும் உண்மையா இருங்க. சில பேர் விரதமா இருக்கும்போது இது முட்டை போட்ட கேக் கூட சாப்பிடாம இருப்பாங்க. அது அவங்க பக்தி. சில பேர் தெரியாம சாப்பிட்டவங்களா இருப்பாங்க. எனக்கு வந்த மெசேஜ்லேயே அதிகமான மெசேஜ், தெரியாம முட்டை போட்டு கேக் சாப்பிட்டேன், தெரியாம முட்டையோட கேக் சாப்பிட்டேன். அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. உங்க உள்ளத்துல ஒரு பக்தி இருக்கும். அந்த பக்தி தான் முருகர் பார்க்குறாரு. நீங்க எப்படி வேணாலும் இருங்க. உண்மையா இருக்கீங்களா? எவ்வளோ அடிச்சாலும் இவன் நம்ம விடாம இருக்கானா? எவ்வளோ சோதனை வந்தாலும் விரக்தி ஆகாம இருக்கானா? என்ன நம்புறானா முழுசா? அந்த நம்பிக்கை வர வரைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கிற தாமதமாயிட்டே இருக்கும். நம்பிக்கை வந்துருச்சுன்னா அடுத்த நொடி அந்த பலன் கிடைச்சிடும். அதனால தைப்பூசம் விரதம் இருந்தவங்க திடீர் இறப்புகளால் மாலை கழட்டியிருப்பீங்க, இல்லை யாராவது ஒரு முக்கியமான ஒரு டெத்துக்காக போயிருப்பீங்க, அதனால விரதம் இப்படி ஆயிடுச்சோ, இல்லை நம்ம முட்டை போட்ட கேக் சாப்பிட்டா இப்படி ஆயிடுச்சோ, எந்த நெருடலும் இருக்காதீங்க. 40 நாள் விரதம் இருக்குன்னு நினைச்சிட்டீங்கல்ல, அதுவே பெரிய வரப்பிரசாதம் தான். முருகனுக்காக 40 நாள். இதை நிறைய பேர் அவங்க நான் யார் பக்தியும் குறை சொல்ற நன்னா அப்போ சொல்ல நம்ம கருத்து சொல்றதோ குறை சொல்ல கிடையாது. 21 நாள் இருந்தாங்க, இப்போ 6 நாள் இருக்குன்றாங்க, 11 எல்லாமே அவங்கவுங்க பக்தி. எப்படி வேணாலும் இருங்க, முருகனுக்கு உண்மையா இருங்க. இதுல என்ன சம்பவம் நடந்தாலும் சரி, சில பேர் பெட்ல தூங்கலாமான்லாம் கேட்டு சொன்னாங்க. பாயில படுக்கலாமா, நீங்க எங்க வேணாலும் படுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, 48 நாள் முருகனுக்கு உண்மையா இருங்க. இந்த 48 நாள் விரதம் தான் உங்க ஆயுள் முழுவதும் உண்டான பக்குவத்தை கொடுக்கும். நீங்களே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிப்பீங்க. இந்த 48 நாள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருந்தோமே, ஏன் இப்ப இந்த சந்தோஷம் கிடைக்கல? அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துச்சு, ஏன் இப்ப நடக்கலன்ற கேள்வி உங்க மனசுல வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இன்னும் முருகனை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க. அது ஒண்ணு. இந்த விஷயத்துல இந்த நெருடல் கில்ட்டி ஃபீல் எல்லாமே விட்டுருங்க முருக பக்தர்களே. 11ஆம் தேதி சாயங்காலம் ஏன்னா நீங்க காலையில இருந்தே கோயிலெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. 11, 12 இந்த 2 நாள்ல யாருக்கு இலகுவான சூழ்நிலை இருக்கோ அவங்க கோயிலுக்கு போங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இன்னைக்கு முருகரை போய் பார்த்தான்னு போதீங்க, ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். போய் முருகரை பார்த்துட்டு உங்களால முடிஞ்ச பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. அது செய்யுங்க போதும். இல்லையா, ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வாங்க. நான் இதெல்லாம் செஞ்சாதான் முருகர் பார்ப்பாலாம் கிடையாது. முருகருக்கு தெரியும் வசதியான முருக பக்தர்கிட்ட என்ன வாங்கணும், வசதி இல்லாதவங்க வசதியை கொடுத்து என்ன வாங்கணும்னு அவருக்கு தெரியும். என்னைக்குமே முருக பக்தன் தான் பக்தன் ஏழையா இருக்குன்னு நினைக்கவே மாட்டார். அவன் கர்மவினை நினைச்சிருக்கோம் அந்த கட்டத்தில், அதையும் அவர் காப்பாற்றி கொடுப்பாரு. முருகனுக்கு செய்யணும்னு நினைங்க, கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி அந்த வசதி வரும், அந்த பொருளாதாரம் கிடைக்கும்.